ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆழ்மினேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார்தாசனின் வணக்கங்கள். இன்று அகவலிலே 11, 12 வரிகளை பற்றி சிந்திப்போம். உரை மனம் கடந்த ஒரு வெறு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்பது. இந்த உரை மனம் கடந்தது என்பது சொல்லால் அளக்க முடியாதது, சொல்லால் சொல்ல முடியாதது. அதுதான் உரைத்தல் என்பது. அடுத்தது மனதினாலேயும் அதை கண்டுகொள்ள முடியாது. அதாவது மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் பாராது என்று மகாதேவ மாலையிலே பதிவு செய்கிறார். அதைதான் இங்க உரை மனம் கடந்த ஒரு வெறு வெளி. இந்த ஐம்பூதங்களிலே மிகப்பெரியது வெளி. அதனால இந்த உரைப்பதாலேயும் மனத்தினாலேயும் கண்டறிய முடியாத ஒரு கடந்த நிலை பெருவெளி. அந்த பெருவெளியிலேதான் அண்டகோளங்கள் அனைத்தும் நிறைந்திருக்கிறது. அந்த வெளியிலேயும் எங்கும் ஒளி நிறைந்து இருந்த அந்த வெளியையும் ஆட்சி செய்கிறது. அதுதான் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று. அந்த வெளியையும் அரசு செய்வது அந்த ஒளிதான், அருட்பெரும் ஜோதி தான் என்று கூறலாம். இந்த அரசு என்பதற்கு வேறொரு பொருளும் கொள்ளலாம். அதாவது இரண்டு பாதியாக அந்த அரசு இரு நிலைகளையும் கடந்தது என்றும் சொல்லலாம். அதாவது உலகியல் நிலையில் காணப்படும் காரிய உலகம் ஒரு பாதி, தோன்றாது காரியத்திற்கு காரணமாக இருக்கும் அருள்நிலை மறுபாதி. இது இரண்டிலையும் இருந்து ஓங்குவது அருட்பெரும் ஜோதி என்ற அந்த அரசு என்பதற்கு பொருள் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் அது அரசு செய்து ஓங்குவது. அந்த வெளியையும் சரி, எல்லா உலகங்களையும் சரி, எல்லா உயிர்களையும் சரி, அது மனம் வாக்குக்கு எட்டாது மேலிருந்து அதை உரை மனம் கடந்த ஒரு வெறு வெளிமேல் அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று இந்த இறைநிலையின் ஆற்றலை, அதனுடைய இயக்கத்தை, அந்த பூரணத்தை இவ்வரியிலே சுட்டுகிறார் என்பதை எண்ணி இன்புறலாம். நன்றி, வணக்கம். Please kindly like, share, subscribe our channel, dear all. அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி.